ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான மேஷல் சீசன் 2 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்லேருந்து கதை வேறு லெவலில் டிஃப்ரெண்ட்டாக அந்த நேரத்தில் சூப்பராகவோ போக ஆரம்பிக்கும். ஏன்னா டிவைன் விஷனரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் வரும். ஸோ நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷல் சீசன் 2 எபிசோட் 4. டிவைன் மிஷனரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸாமே சர்வைவல் எக்ஸாம் தான். பலூனுக்குள்ள ஒரு கீ இருக்கும். மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பலூனை வெடிக்க வச்சு சாவி எடுக்கணும். அண்ட் அதை ப்ரொடெக்ட் பண்ண 3 மான்ஸ்டர்ஸ் இருக்கும். இதுல பாஸ் பண்ணாதான் உங்களால மெயின் எக்ஸாமுக்கு போக முடியும். அண்ட் அங்க நடக்கிற எல்லாமே லைவா எங்க ஆடியன்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஆரம்பிக்கிறாங்க. ஃபின் தான் ரொம்ப பயப்படுறான். பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் இப்ப வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருந்தாங்க. எல்லா பிளேயர்ஸும் தனித்தனியா வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. நான் வீட்டுக்கு போடு அப்படின்னு சொல்லி ஃபின் பயந்துட்டு இருக்கான். ஜஸ்ட் கீ எதனா கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டு இருந்தான். அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது. அவன் அட்டாக் பண்ணா எதுவுமே ஆகல. இந்த மான்ஸ்டர்லாம் மேஜிக்கு இம்யூன் ஆனது. ஸோ அதுங்களுக்கு மேஜிக்கால அட்டாக் எதுவும் ஆகாது. அதுங்க ஆக்ஸ் உங்க உடம்ப தொட்டுச்சுன்னா கேம் ஓவர். இமிடியேட்டா நீங்க வெளியே டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் உங்க சோல்ல அடிப்பட்டது ரொம்ப வலிக்கும் அப்படின்னு ஆங்கர் சொல்றாங்க. மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து ஓடவோ செய்யணும். அந்த கீயவோ அந்த நேரத்துல கண்டுபிடிக்கணுமா? கீ எந்த லொகேஷன்ல இருக்குன்னே தெரியாது. பட் கண்டிப்பா அதுக்கு ஏதாச்சும் ஒரு க்ளோ இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு டெஸ்ட்ங்கிறதுனால கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி டாட் லான்சன் ஒவ்வொருத்தங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. மேஜிக் வச்சு எங்க எதிரியா அட்டாக் பண்ண முடியலன்னா நாங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி எஸ்கேப் ஆகும் தான் இந்த எக்ஸாம் அப்படின்னு ஒருத்த யோசிக்கவும். கரெக்டா சொன்னீங்க. பவர்ஃபுல்லான மேஜிக் யூஸ் பண்ணாலும் அட்டாக் பண்ண முடியாத ஒரு எதிரி. உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஓடி போறது மட்டும்தான். ஓடி போற இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஆங்கர் கேட்டுட்டு இருக்கா. இப்படி ஒரு முக்கியமான டெஸ்டியா ஸ்கோல் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி டாட் யோசிக்கிறான். போன வருஷம் ரைன் லெவலுக்கு இங்க யாருமே இல்ல. இந்த வருஷம் எல்லாம் வீக்கானவங்க தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா. உயிர் மேல ஆசை இருந்தா எல்லா கேண்டிடேட்ஸும் அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து போடுங்க அப்படின்னு ஆங்கருங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ மட்டும் அது வயிற்றுலேயே ஒரு பஞ்ச பண்றான். மொத்த ஸ்டேடியமும் ஷாக்கிங்கா பாக்குது. ஒரு அடியிலேயே அந்த மான்ஸ்டர் கீழே விழுந்துருச்சு. அது ரொம்ப ஸ்ட்ராங்னு சொன்னாங்க. ஓடி போறது தானே இந்த டெஸ்டே. யாரா இவன் அப்படின்னு எல்லாரும் நம்ம ஹீரோவை ஷாக்கிங்கா பாக்குறாங்க. இந்த மான்ஸ்டர் ஒரு உண்மையான கிரீச்சர் கிடையாது. சோ ஆப்வியஸா அது குயிக்கா ஹீலிங் ஆயிரும் அப்படின்னு ஆங்கர் சொல்லவும். இது கூட ஃபைட் பண்ணி எப்போ பிரோஜனம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ ரொம்ப குட்டியாயிருந்தான். அந்த மான்ஸ்டருக்கும் நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியல. இன்னொரு பையன் தான் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். அந்த மான்ஸ்டருக்கு கண்ணு ஒழுங்கா தெரியல. சவுண்ட் வச்சுதான் அது நம்மள ட்ராக் பண்ணுது அப்படின்னு அந்த பையன் ஒரிஜினல் சைஸுக்கே இவங்க 2 பேரையும் மாத்துறான். என்னோட பவர் ஒரு விஷயத்த சின்னதாவோ பெருசாவோ மாத்த முடியும் அப்படின்னு சொல்லவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். ஆப்வியஸ்லி இந்த எக்ஸாம்ல நம்ம ஒன்னா சேர்ந்து தான் சைன் பண்ணணும். ஒன்னா சேர்ந்து நம்ம இந்த எக்ஸாம் முடிக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோக்கு எதுவோ புரியல. எனக்கு காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்றான். இது ஒரு எக்ஸாம்ங்கிறதுனால ஆப்வியஸா அந்த கீயோட லொகேஷன் நம்ம கண்டுபிடிக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த மான்ஸ்டர்ஸ் கண்டிப்பா அந்த கீயை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னா அதுங்களை நம்ம ஃபாலோ பண்ணி போனோம்னா மேபி நம்மளால அந்த கீயை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பையன் சொன்னா. இந்த மாதிரி அதிக டீடைல்ஸ் நம்ம ஹீரோ மண்டைக்குள்ள ஏறல. சாரி எனக்கு புரியுறது கஷ்டமா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மான்ஸ்டர் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லவும் ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கீ எங்க தான் இருக்கு அப்படின்னு டாட் கத்தவும் அவன மான்ஸ்டர் துரத்துது. இந்த மான்ஸ்டருக்கு கண்ணு ஒழுங்கா தெரியாதுங்கிறதுனால இப்ப சத்தமே போடாம அப்படியே மெல்ல அசைஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. கால் தடுக்கி கீழே விழுந்துருவானா நம்ம ஹீரோ பார்த்தா அசையாம நம்ம ஹீரோ நின்றுதான். மான்ஸ்டரும் கவனிக்கல. இவங்க நினைச்ச மாதிரியே கீ அந்த இடத்துல தான் இருக்கு. இந்த பலூன் கடியில எதுக்காக பெல்லோஸை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிற பையன் பார்த்தா நம்ம ஹீரோ போய் அதை டச் பண்ணுவோம். ஹாரன் சவுண்ட் வருவோம். அந்த மான்ஸ்டர் துரத்த ஆரம்பிச்சிருது. பெல்லோஸை தொட்டா அது அந்த மான்ஸ்டருக்கு சிக்னலை கொடுத்துருது. ஸோ அதை தொடாம நம்ம எப்படியாச்சும் அந்த பலூனை வெடிக்க வைக்கணும். பட் இதுல எப்படி நம்ம ஏரை ஃபில் பண்ணி அதை வெடிக்க வைக்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும். டேரக்டா போய் அந்த பலூனை உடச்சிட வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுவும் நல்ல ஐடியா தான் அப்படின்னு கூட இருக்கிற பையன் யோசிக்கிறான். நம்ம ஹீரோ டேரக்டா போய் அந்த பலூனை உடைக்கலான்னு அதை தொட்டா அப்பவும் ஹாரன் அடிச்சு மான்ஸ்டர் இவங்களை துரத்துது. பெல்லோஸை தொட்டா தான் ஹாரன் சவுண்ட் வரும்னு நினைச்சேன். பலூனு தொட்டாலும் வருதா? மேபி நம்ம அந்த பெல்லோஸை உடச்சிட்டா கீ கண்டிப்பா பலூனுக்குள்ள ஃப்ளோட்டிங் தானே ஆயிட்டு இருக்கும். அது வழியா அது கீழே விழுந்துரும்ல அப்படின்னு அவங்க அதை உடச்சு பார்த்தா அந்த கீ பலூனுக்குள்ளே தான் இருக்கு. கீழே விழ மாட்டேங்குது. என்னோட மேஜிக் ஒரு விஷயத்தை பெருசாக்குறதோ சின்னதாக்குறதும் தான். இதை வச்சு நான் எப்படி பலூனை உடைக்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் யோசிக்கிறான். உடஞ்சு போயிருக்கிற அந்த பலூன் கூட கனெக்ட் ஆன குச்சியை நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. மாஷ் நீ தயாரா அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிற பையன் அந்த பலூனை ரொம்ப பெருசாக்குறான். அந்த பையன் என்ன முட்டாளா? பெருசாக்குனா அது உடைய வாய்ப்பு இல்லை. பெருசாக்குனா அதை உடைக்கிறது இன்னும் கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா அந்த பையன் அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக்கிங்கா பார்த்தா இந்த நேரத்துல பிரேக் டான்ஸ் ஆட போறானா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. பிரேக் டான்ஸ்ல நம்ம ஹீரோ அப்படியே சுத்தியே ஒரு சூறாவளியை கிரியேட் பண்ணி அந்த பலூன்ல யாரை ஃபில் பண்றாங்க. அதுக்கு ஏர் ஃபில் ஆனதுல பலூன் உடஞ்சி உங்களுக்கு அந்த கீயும் கிடைக்குது. நம்ம ஒரு லிவிங் வெப்பன் பா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. திரும்பவும் மான்ஸ்டர் துரத்துது. பட் ஒரு வழியா அந்த தடவை இவங்க கீயை எடுத்துட்டாங்க. லான்ஸ் கிராஃப்டிக்கு யூஸ் பண்ணி அந்த பலூனை ஃபாஸ்டா கீழே இறக்கவோ காத்து ஃபில் ஆகுது. இப்படியே ஒவ்வொருத்தரும் சாவியை எடுத்துட்டாங்க. ஃபின் மட்டும் பயத்துல ஒரே இடத்துல உட்காந்துருக்கான். ஏன்னு சவுண்ட் வரும். என்ன கொண்டுறதுங்க எனக்கு சாக விருப்பம் இல்லை அப்படின்னு ஃபின் சொன்னா. பார்த்தா டாட் தான் வந்து நிக்கிறான். நீ இன்னுமா கீயை எடுக்கல? சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு டாட் சொல்றான். டாட்டோட மண்டிலே ஆல்ரெடி ரத்தம் வந்துட்டு இருக்கு. எப்படியோ நம்ம கீயை எடுத்துட்டோம் அப்படின்னு பேசுவோம். இந்த இது உனக்கு தான், உன்னாலதான் இது முடிஞ்சது. நம்ம ஹீரோ கீயை கொடுக்குறான். உனக்கு உண்மையிலேயே ரொம்பவும் நல்ல மனசு. அந்த கீ எனக்கு தேவையில்ல, நீ எடுத்துக்கோ. எக்ஸிட் இந்த பக்கம் தான் இருக்கு. டைம் லிமிட் குள்ள நீ வெளியே போயாகணும். சோ சீக்கிரம் போ. ஆக்சுவலி உன்னை பத்தி ரெயின் என்கிட்ட சொன்னான்னு சொல்லவும் யார மிஸ்டர் ராபிட்ஸா நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் சொன்னதை விடவும் நீ நேர்ல ரொம்பவும் நல்ல பையனா இருக்க. கீயை எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சோ நான் எனக்கான கீயை பாத்துக்கிடுவேன். உன்னோட சீனியரா இருந்துட்டு என் ஜூனியருக்கு நான் ஹெல்ப் பண்ணாம இருந்தா எப்படி? சீனியர் மரியாதையை காப்பாத்தணும், அதுக்காக இதை பண்றியான்னு கேட்கவோ சரி நம்ம ஹீரோவா அங்க இருந்து கிளம்பும் போது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ நான் ஒன்னதான் தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண பையனா அந்த இன்னொரு பையன் வந்து அட்டாக் பண்றான். ஆர்கா டார்ம சேர்ந்த கார்பிகோங்கிற ஒருத்தன். ரைன் நான் கண்டிப்பா ஒரு
நல்ல சீனியரா நடந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த பையன் அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நிறைய பேர் இப்ப வெளியே வந்துட்டாங்க. மொத்தமே 9 பேர் தான் செலக்ட் ஆக முடியும். நம்ம ஹீரோவோ இப்ப அந்த டோர் வழியா வெளியே வரான். டாட் ஃபின் நீங்க ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஃபின்னுக்கும் சேர்த்து நான் கீ எடுத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு டாட் சொல்லிட்டு கீழே விழுறான். மேஜிக் இல்லாம நீ பலூனை உடைச்சது உண்மையிலே ஆசம்னு லேண்ட் சொல்லவும் என் கூட இருந்தவன் என்னன்னு தெரியல நம்ம ஹீரோ யோசிச்சா 9 பேர் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அந்த கடைசி பர்சன் யாரு அப்படின்னு ஆங்கர் பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண அந்த பர்சன் வந்து அப்படியே கீழே விழுறான். ஆர்கோ டாமஸ் இந்த கேப்ரிகோ தான் அது அப்படின்னு சொல்லி ஃபைனல் பிளேயரா அந்த கேப்ரிகோ தான் செலக்ட் ஆகுறான். அந்த இன்னொரு பிளேயருக்கு ரொம்ப ரத்தம் போகுது. அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணணுமா என்ன அப்படின்னு சொல்லி ஆங்கர் கேட்கறாங்க. வீக்லிங்ஸால எந்த பிரயோஜனமும் இல்ல. சோ நான் அவங்களை என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்க போறது இல்ல அப்படின்னு கார்பிகா அவனை மிதிக்கவும் இதுக்கு மேல ஏதாச்சும் பண்ணா நான் அவனை பஞ்ச் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இவன் ஒரு வீக்கானவன் யூஸ்லெஸ். சோ நான் என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு கார்பிகா சொல்லவும் லான்ஸ் மாதிரியே இந்த கார்பிகாவும் ரொம்ப பவர்ஃபுல்லானவன் ஆச்சு அப்படின்னு ஃபின் பாக்குறான். இந்தாங்க சார் உங்க ட்ரிங்க் அண்ட் டவல்னு ஒருத்தி வந்து கொடுக்கவும் நம்ம ஹீரோ மூஞ்சில ஊத்துறான். வீக்கானவங்க மோடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தா நம்ம மூஞ்சில ஊத்த வந்து தண்ணியவே நம்ம ஹீரோ பிடிச்ச ஒரு பாட்டில் பிடிச்சிருந்தான். அதுல புரோட்டீன் பொடியை போட்டு ஷேக் பண்ணி சாரி 3 மணிக்கு நான் ஹோம் மேட் புரோட்டீன் ட்ரிங்க் குடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆஷா அவமானப்படுத்தணும்னு அவன் மேல தண்ணி ஊத்த வந்தா அந்த தண்ணியை வச்சு இவன் ஷேக் போட்டு குடிக்கிறான் அப்படின்னு ஃபின் பாக்குறான். நீ மத்தவங்கள வீக்குன்னு சொல்றியே, பட் என்னோட ஸ்ட்ராங்கான ஒருத்தனை நான் இன்னும் பார்த்ததே இல்லை. ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஆமா ஒரு நிமிஷம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவனே டாபிக் கொண்டு வந்துட்டு அவனே கன்ஃபியூஸ் ஆகுறானா அப்படின்னு மத்தவங்க பாக்குறாங்க. வெயிட் பண்ணுங்க, இப்பவே ஃபைட் பண்ணாதீங்க, அடுத்த மேட்ச்ல நீங்க எல்லாரும் ஃபைட் பண்ணி தான் ஆகணும். அடுத்த மேட்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆங்கர் சொல்றா. செலக்ட் ஆன 9 பேரும் 3 குரூப்பா பிரிறாங்க. உங்களோட நெக்ஸ்ட் எக்ஸாம் ஒரு டீம் பேட்டில். அதுல இந்த லைஃப் கிறிஸ்டலை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். உங்க 3 டீம்மேட்ஸ்க்குமே ஒரு லைஃப் கிறிஸ்டல் கொடுக்கப்படும். மற்ற டீம் அந்த கிறிஸ்டலை உடைக்க ட்ரை பண்ணணும். ஒரு டீமோட 3 கிறிஸ்டல்ஸுமே உடஞ்சிடுச்சுன்னா நீங்க டிஸ்குவாலிஃபை ஆயிருவீங்கன்னு சொல்லுவான். அப்ப அது டீம் மேட்சான அவங்க பார்த்தா நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ஹீரோக்கு எதுவோ புரியாம மயங்கி விழுவாங்க. கேப்டனுக்கு எதுவோ புரியல, சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு டாட் சொன்னா மத்தவங்க கிறிஸ்டலை உடைக்கணும்னு சொல்லவும் ஜஸ்ட் மத்தவங்க கிறிஸ்டலை உடைக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ புரிஞ்சுக்கிறான். லான்ஸ் வேற டீம்ல இருக்கான், என்ன பண்ணான்னு ஃபின் யோசிக்கிறான். எல்லாருக்கும் அவங்க கிறிஸ்டலை கொடுக்குறாங்க. சோ அந்த கிறிஸ்டல் தான் எங்க எக்ஸாம் ரிசல்ட்டையே டிசைட் பண்ணும்ல. ஒருவேளை என்னோட கிறிஸ்டல் உடஞ்சாலோ மத்த 2 பேர் கிறிஸ்டல் இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபின் நினைக்கிறான். பார்த்தா அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அவன் கிறிஸ்டலை உடைச்சிருக்கான். கை தவறி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் சரி டாட் இருக்கான்னு ஃபின் பார்த்தா கை தவறிடுப்பா அப்படின்னு டாட்டும் அவன் கிறிஸ்டலை உடைச்சிருந்தான். எக்ஸாம் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல, அதுக்குள்ளே இவங்க கிறிஸ்டலை உடைச்சிட்டாங்க. போச்சு என் கிறிஸ்டலை உடஞ்சிடுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு ஃபின் வருத்தப்படவும் நாங்க 2 பேரும் ஒன்னு ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா இவங்க 2 பேரும் என் பக்கம் இருந்தா எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு ஃபின் நினைக்கிறான். இப்ப எல்லாரையுமே எக்ஸாம் ஏரியாக்கு டெலிபோர்ட் பண்றாங்க. ப்ரீவியஸ் எக்ஸாம் மாதிரியே கேண்டிடேட்ஸ் எல்லாரும் தனித்தனி இடத்துல தான் வந்து டெலிபோர்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப ஃபின் ஒரு இடத்துக்கு தனியா தான் டெலிபோர்ட் ஆகுறான். டீம் பேட்டில் தானே, அப்புறம் எதுக்கு என்ன மட்டும் தனியா போட்டீங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவும் டாட்டும் ஆல்ரெடி அவனுங்க கிறிஸ்டலை உடைச்சாச்சு. ஃபின் தான் இருக்கிறதுலே வீக்கானவன். அட்லீஸ்ட் நம்ம ஹீரோவும் டாட்டா அவனை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா ஃபின் மட்டும் இப்ப தனியா தான் இருக்கான். நம்ம ஹீரோவும் டாட்டா அவனை தேடி வர்ற வரைக்கும் ஃபின் இந்த கிறிஸ்டல் உடையாம பாத்துக்கிடணும். நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.